ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஹார்ட் மெல்டிங் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஐம் ஷோர் இந்த ட்ராமோட எண்டிங் கண்டிப்பாக உங்கள் எல்லார் மனசுலேயும் ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அண்ட் இந்த ட்ராமோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ கியூவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், பேரு புகழ் பணம்னு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இப்போ சில பொண்ணுங்கள்லாம் ஹீரோ வீட்டுக்கு வந்து அவர் முன்னாடி லைனாக நிற்கிறாங்க. ஹீரோடைய அசிஸ்டன்ட்டும் ஹீரோ கிட்ட மாஸ்டர் எல்லாருமே வந்துட்டாங்க பாருங்க சொல்ல ஹீரோமே திரும்பி அந்த பொண்ணுங்களை எல்லாரையும் ஒவ்வொன்னா பாக்குறாரு. அசிஸ்டன்டும் எல்லா பொண்ணுங்களையும் திரும்பி நின்று ஷர்ட்டை தூக்க சொல்றாரு. அந்த பொண்ணுங்களும் திரும்பி நின்று அவங்க ஷர்ட்டை தூக்கி அவங்க இடுப்பு பகுதியை காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணுங்களுடைய முதுகு பகுதியை பாக்குறாரு. அவருக்கு ஏதோ ஒன்று சாட்டிஸ்பாக்சனா இல்லைன்னு சொல்லிடவும் அசிஸ்டன்டும் அந்த பொண்ணுங்களை எல்லாரையும் வெளியில போக சொல்லிடுறாரு. அந்த வெளியில வந்த பொண்ணுங்களும் அவங்களுக்குள்ளேயே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த கேவ் இருக்கார் இல்லையா, இவர் வீட்டுக்கு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 100 பொண்ணுங்களுக்கு மேல வருவாங்களா. நான் கூட இவர் சரியான பாவாடா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணுங்களெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாரா, இடுப்பு பகுதி மட்டும் காட்ட சொல்லுவாரா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களை எதுவுமே பண்ண மாட்டாரா, போக சொல்லிடுவாரா. அப்படி இந்த கேவுக்கு என்ன மாதிரி பொண்ணு தான் வேணுமோ தெரியலன்னு சொல்லி காசு பேசிட்டு இருக்காங்க. அதுல இன்னொரு பொண்ணு, எல்லாரும் வாய முடுங்க, இதெல்லாம் பெரிய இடத்த சமைச்சாலும் நமக்கு தேவையில்லாத விஷயம், வாங்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் ஹீரோ பார்க்க ஒரு பெரியவர் வராரு. அவரை பார்த்ததுமே ஹீரோடைய அசிஸ்டன்ட், மாஸ்டர் இந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா எந்த பொண்ணுங்களை கிட்டயுமே பீச் பிளாசம் பர்த் மார்க் இருக்கக்கூடிய பொண்ணை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இடுப்பு பகுதியில பீச் பிளாசம் பர்த் மார்க் இருக்கக்கூடிய பொண்ணை நீங்க கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஏன்னா அந்த பொண்ணால மட்டும்தான் இவன் உடம்புல இருக்கிற அன்கியூரபிள் டிசீஸை கியூர் பண்ண முடியும். அந்த பொண்ணு கூட இவன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா மட்டும்தான் 30 வயசுக்கு மேல இவனால உயிர் வாழ முடியும். இல்லைன்னா 30 வயசுக்குள்ளேயே இவன் இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஹீரோக்கு இருக்கிறதால தான் அவங்க வீட்டுக்கு நிறைய பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து அவங்க இடுப்பு பகுதியில் அந்த பர்த் மார்க் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அனுப்பி விட்டுட்டு இருக்காரு. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு கிராமத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின் ஜெயா இருக்காங்க. அவங்க பாட்டி கிட்ட தான் போன்ல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றதுக்கு சீட்டு கிடைச்சிருக்கும். ஆனா யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி படிக்கிற அளவுக்கு நம்ம ஹீரோயினுக்கு வசதி இல்ல. ஹீரோயின் ரொம்பவே ஏழ்மையான வீட்டு பொண்ணு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது. ஒரே ஒரு பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. பாட்டி தான் ஹீரோயினை சின்ன வயசுல இருந்து வளர்த்திருப்பாங்க. இப்ப பாட்டிக்கு ஹார்ட் டிசீஸ் வந்து ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருக்காங்க. சோ ஹீரோயினும் பாட்டி கேட்டா, ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் செலவே அதிகமா இருக்கு பாட்டி, நான் படிக்க போகல, படிக்க போனா அதிகமா செலவாகும், நான் கிராமத்திலே உங்க கூட இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாட்டி அதுக்கு ஒத்துக்கல. இல்லம்மா, எனக்கு வயசாயிடுச்சு, நான் இப்பயே செத்தாலும் கவலை இல்ல. ஆனா நீ ரொம்பவே சின்ன பொண்ணுமா, நல்லா படிச்சா மட்டும்தான் நல்லா வேலைக்கு போகலாம், உன் லைஃப்ல செட்டில் ஆகலாம். அதனால நீ என்னை பத்தி கவலைப்படாம யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி படிக்கிற வேலையை பாருமா, உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயினியும் பாட்டி கிட்ட பேசிக்கிட்டே ரோட கிராஸ் பண்ணுவாங்களா. அப்போ அந்நேரம் பார்த்து ஹீரோடைய காரை ரோட்ல வந்துட்டு இருக்கா. அந்த காரை கவனிக்காமலே ஹீரோயினும் ரோட கிராஸ் பண்ணவும் ஹீரோவும் கொஞ்சம் அசால்ட்டா தான் அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு வருவாரு. ஆப்போசிட்ல ஹீரோயினியை பார்த்ததுமே அவங்க மேல கார் ஹிட் பண்ணக்கூடாதுன்னு வளைக்கிறாரு. வளைச்சதுல இவருடைய காரு ஒரு மரத்துல மோதி இவருக்கு பலத்தமா அடிப்படுது. அதே சமயத்துல ஹீரோயினும் பயந்து போய் கீழே விழுந்துட்டு அவங்க இடுப்புல ஒரு சிறை போறது. ஆக்சுவலி ஹீரோயின் இடுப்புல தான் அந்த பீச் பிளாசம் பூவோடைய சிம்பிள் இருக்கு. சோ ஹீரோ தேடி வந்த பொண்ணு ஹீரோயின் தான். இங்க கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு அடிப்பட்டதால ஹீரோயின் தான் அவங்க வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. மயக்கத்துல இருந்த ஹீரோவும் எழுந்திருக்கிறாரு. சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. இது எந்த இடம்னு ஒன்னும் புரியாம பார்த்துட்டு இருக்கு. அவருக்கு பயங்கரமா நெஞ்செல்லாம் பெயின் ஆக ஆரம்பிக்குது. மறுபடியும் இந்த வலி வந்துச்சான நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வரும்போது ஹால்ல தான் ஹீரோயின் இருக்காங்க. அவங்களுக்கு இடுப்புல சிறைப்பு வந்திருக்கும் இல்லையா, அதுக்கு தான் மருந்து வச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் அவங்க இடுப்புல அந்த பர்த் மார்க் இருக்கிறத பாத்துறாரு. டக்குன்னு உள்ள போகவும் ஹீரோயின் இவரை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே எம்பாரிசிங்கா இருக்கு. பக்கத்துல இருந்த ஷர்ட் எடுத்து அவங்க உடம்ப கவர் பண்ணி நின்று, என்னாச்சு, நீங்க எழுந்துட்டீங்களா, உங்களுக்கு உடம்பு பரவலன்னு கேட்டுட்டு இருக்க. ஒன் ட்ரெஸ் கரெக்ட், ஒன் ட்ரெஸ் கரெக்ட்னு சொல்றாரு. அதை கேட்கவும் ஹீரோனிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல வெளியில போங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோனியை பிடிச்சா அவங்க டேப் வர தூக்கி அவங்க இடுப்புல இருக்கிற சிம்பிள கண்ணாடி வழியா பாக்குறாரு. உடனே ஹீரோயினும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விடுங்க விடுங்கன்னு கத்திட்டு இருக்க. தாத்தா சொன்ன விஷயம்லாம் ஹீரோடைய மைண்டுக்கு வந்து போகுது. இடுப்புல பீச் பிளாசம் சிம்பிள் இருக்கக்கூடிய பொண்ணு தான் உனக்கா நிறையபடி. ஏன்னா அந்த சிம்பிள் இருக்கக்கூடிய பொண்ணு மட்டும்தான் ஒன்ன மாதிரியே பியூரான என் பாடி ஸ்கின் சேர்ந்தவ. உன் பாடி டைப்பை சேர்ந்தா அதே பாடி டைப்போடைய பொண்ணு கூட நீ சேரும் போது மட்டும்தான் உனக்கான டிசீஸ் கியூர் ஆகும். அது மட்டும் இல்லாம அதுக்கு சிம்டம்ஸா அவ பக்கத்துல நீ போகும்போதே உன் உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படும் சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னபடி ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இருக்கும் போது இதுக்கு முன்னாடி வலியில துடிச்சிருப்பாரு. இப்ப அந்த நெஞ்சு வலி இல்லாம போயிருக்கும். சோ இவதான் நமக்கான ரீபடின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. யாருனே தெரியாதவா திடீர்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணா எந்த பொண்ணு சும்மா இருப்பா. உடனே ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோவை செவிலே ஒண்ணு வச்சுட்டு சும்மா தொடப்பத்தை எடுத்து வெளியில வெளுத்து ஹீரோ வெளியில தள்ளி கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் ரொம்ப பரிதாபமா வெளியில நின்று இருக்க. அப்பதான் ஹீரோடைய அசிஸ்டன்ட் கார்ல வந்து ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் பாட்டியும் வீட்டுக்கு வராங்க. என்ன பாட்டி அதுக்குள்ளே வந்துட்டீங்க, ஹாஸ்பிட்டல் என்ன ட்ரீட்மெண்ட் முடியல, எதுக்காக வந்தீங்கன்னு கேட்கவும், இல்லம்மா நீயும் படிக்க போகணும், உனக்கு டியூஷன் ஃபீஸ் அதிகமா இருக்கும், இதுல என்னுடைய மருத்துவ செலவையும் பார்த்தா உனக்கு அதிகமா பாரமா இருக்குமே தான் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்களும் அட்டன் பண்ணி பேசும்போது அவங்க ஜாயின் பண்ண போற யூனிவர்சிட்டியோட பிரின்சிபால் தான் பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க படிக்க போற அடுத்த 4 வருஷத்துக்கும் டியூஷன் ஃபீஸ்ல இருந்து எந்த ஃபீஸுமே கட்ட தேவையில்ல. ஏன்னா உங்களுக்காக ஒரு ரிச்சான பர்சன் ஸ்பான்சர் பண்றாரு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பணமும் கிடைக்கும்னு சொல்ல அதை கேட்கவும் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பாட்டி
பாட்டியோ என்னம்மா என்ன விஷயம்னு கேட்கும்போது பாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த யூனிவர்சிட்டி தான் காமிக்கிறாங்க. இவங்கள மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஹானர் பண்ற மாதிரியான ஒரு ஈவெண்ட் தான் காலேஜ்ல நடந்துட்டு இருக்கு. அந்த ஈவெண்ட்டுக்கு பாட்டியுமே வந்திருக்காங்க. ஹீரோயின் பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த காலேஜ் பிரின்சிபலும் ஹீரோயின் கையில பொக்கேல எடுத்து வந்து கொடுத்து, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கான ஸ்பான்சர் மிஸ்டர் கியூமே இங்க வருவாரு. அவர் இந்த பெய்ஜிங்ல இருக்கக்கூடிய ஒரு ரிச்சஸ்ட் பர்சன். ஸோ அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுமா, அவர் ஹானர் பண்ற மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தாங்க ஹீரோனுடைய ஸ்பான்சரா நம்ம ஹீரோ தான் வந்துட்டு இருக்காரு. அவர் பார்க்கவே ஹீரோனிக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. கையில வச்சிருந்த பொக்கேவையும் கீழே போட்டுறாங்க. ஏமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு, மிஸ்டர் கியூ வந்துட்டு இருக்காரு, சீக்கிரம் பொக்கே வேடுன்னு சொல்ல ஹீரோயின் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் அந்த பொக்கையை வாங்குற மாதிரி ஹீரோயின் கையை பிடிச்சிருக்காரு. இழுத்து பாக்குறாங்க, விடவே மாட்டேங்கிறாரு. சரின்ட்டு இவங்களும் சமாளிக்கிற மாதிரி, மிஸ்டர் கியூ என்னுடைய ஸ்டடீஸுக்கு நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்பவே நன்றி. நீங்க பண்ற உதவியை லைஃப் எல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அதுக்கான ரீபேவும் கண்டிப்பா நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா, அப்ப ரீபே பண்ற மாதிரினா நான் என்ன எதிர்பார்க்கறேன்னு உனக்கு தான் தெரியுமேன்னு சொல்லவும், பாருங்க மிஸ்டர் கியூ, நீங்க நினைக்கிற மாதிரியான பொண்ணு நான் கிடையாது. நீங்க வேற எதையும் எதிர்பார்த்து எனக்கு ஸ்பான்சர் பண்ற மாதிரி இருந்தா அந்த ஸ்பான்சர் எனக்கு தேவையில்லை. இப்பவே என்னால அதை ரிஜெக்ட் பண்ண முடியும்னு சொல்லவும், உனக்கு ஒன்று தெரியலன்னு நினைக்கிறேன். எப்போ நீ ஸ்பான்சருக்கு ஓகே சொன்னியா அப்பதான் இது ப்ராசஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் நீ வேணான்னு ரிஜெக்ட் பண்ணினா கண்டிப்பா அதுக்கான காம்பன்சேஷனை எனக்கு நீ தர மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம உன் பாட்டியை பாத்தியா, நீ படிக்க போறேன்னு ரொம்பவே சந்தோஷமா ஆனந்த கண்ணீரோட உன்னை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் அவங்க முன்னாடி போய் என்னால படிக்க முடியாது, எனக்கு இந்த ஸ்பான்சரை வேணும்னு சொன்னீங்கன்னா அதை கேட்டு அவங்களால தாங்கிக்க முடியுமா? ஆல்ரெடி உன் பாட்டிக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு வேற கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நெக்ஸ்ட் ஹீரோ வீட்ல தான் இருக்காரு. அப்போ அந்த தாத்தா தான் ஹீரோக்கு கால் பண்ணி, வாழ்த்துக்கள்ப்பா, ஃபைனலா ஒன்ன மாதிரி ஏன்பாடி இருக்கக்கூடிய பொண்ணை கண்டுபிடிச்சேன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த பொண்ணு கூட இன்டிமேட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு இருக்கிற ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். நீ உயிர் பழிச்சிடுவா. ஆனா அந்த பொண்ணுக்கு தான் அது பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருடைய பாடி பிளட்டும் மிங்கிள் ஆகும்போது அது அந்த பொண்ணுக்கு தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது எந்த மாதிரி தாக்கம்னா, அந்த பொண்ணுடைய பாடி டிசபிள் ஆகலாம், அப்படி இல்லைன்னா அவ இறந்து கூட போகலாம்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க ஹீரோயின் ஹீரோ பக்கம் வராங்க. ஹீரோயினை பார்த்ததும், சரிங்க மாஸ்டர் நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட தான் என்ன விஷயம்னு கேட்கிறாரு. மிஸ்டர் லூ, எனக்கு உங்ககிட்ட கடனாலே இருக்க விருப்பம் இல்ல, அதனால பேங்க்ல லோன் போட்டுருந்தா அதுல கொஞ்சம் அமௌண்ட் வந்திருக்கு. இதுல நீங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ண அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் இருக்கு, மிச்ச அமௌண்ட்டை சீக்கிரமாவே கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த செக் புக்கை தான் ஹீரோ கிட்ட நீட்டுறாங்க. அந்த லோன் அமௌண்ட்டை வாங்க ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த லூசு பையன் ஒரே செகண்ட்ல அதை வாங்கி 4 கழிச்சு போட்டுறான். அதை பார்க்கவும் ஹீரோயின் எல்லாம் தாங்கிக்கவே முடியல, பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டாங்க. மிஸ்டர் கியூ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா இது எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என்ன ஏதோ கிராமத்துல இருந்து வந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, இவ்வளவு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் எனக்கு நீ மட்டும் தான் வேணும்னு சொல்றான். ஹீரோயினுக்குலாம் பயங்கரமா கோவம் வருது. இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணுனா நான் கிடையாதுன்னு சொல்லவும், அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு கார்டு எடுத்து ஹீரோயின் மேல தூக்கி போட்டு, இந்த கார்டுல 10 மில்லியன் பணம் இருக்கு, எடுத்துக்கோன்னு சொல்றான். இதை விட ஒரு பெரிய அசிங்கம் ஒரு நல்ல பொண்ணுக்கு இருக்கவே இருக்காது. அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. ரொம்பவே போல்டா ஹீரோ முன்னாடி நின்று, இங்க பாருங்க மிஸ்டர் கியூ, நான் ஜியாங் நியான், அதோட நான் என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டையும் டிக்னிட்டியவும் பணத்துக்காக விற்கிறவ இல்லைன்னு சொல்ல, அவனும் ஏதோ அசால்ட்டா பர்த்டேக்கு கேக் தர மாதிரி மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். அவங்களும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோக்கும் ஹீரோனிக்கு மேரேஜ் ஆன மாதிரி மேரேஜ் சர்டிஃபிகேட் தான் இருக்கு. அதுவும் அவங்க கவர்மெண்டோடைய அப்ரூவலோட இருக்கு. இப்போதைக்கு லீகலா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? உங்களை பார்த்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே எப்படி நீங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கலாம்? இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன், இப்பவே உங்களை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே ஹீரோனியை பிடிச்சி வால்ல பின் பண்ணி, இங்க பாரு, என்ன டிவோர்ஸ் பண்ணணும் நினைக்கிறது நடக்காத ஒண்ணு. சோ எனக்கு தேவை உன்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் தான், அதை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நைட்டு தயாராயிருன்னு சொல்றான். நீ நினைக்கிறது மட்டும் என்னைக்கு நடக்காதுன்னு ஹீரோயின் சொல்லவும், அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட எதுவுமே ஆர்குமெண்ட் பண்ணல. அவங்கள விட்டுட்டு அடுத்த செகண்டே அவன் ஆளுங்களுக்கு கால் பண்ணி ஹீரோயினுடைய பாட்டியை தான் தூக்க சொல்றான். பாட்டினதுமே ஹீரோயின் பயந்து போய், இங்க பாருங்க, என் பாட்டியை மட்டும் எதுவும் பண்ணிட்டாதீங்க, பிரச்சனை உங்களுக்கு எனக்கும் தானே, எதுக்கு இதுல தேவையில்லாம என் பாட்டி எடுக்கிறீங்க? எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அது என் பாட்டி மட்டும் தான், தயவு செஞ்சு என் பாட்டியை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்க சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் வேணும்னு கேக்குறாங்க. சரி, உனக்கு 3 நாள் டைம் தர, ரெடியா இருன்னு சொல்லிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு மேட் அம்மா வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல விட்டு, இந்த ரூம்ல தான் நீ தங்கிக்க போற, உனக்கான ரூம் தான் இதுன்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்களும் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாட்டி என்ன பண்ணாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு தான் கால் ட்ரை பண்ண போகவும், அங்க வெளியில போன ஹீரோ மறுபடியுமே திரும்பி வரான். என்ன விஷயம், எதுக்காக மறுபடியும் வந்திருக்கீங்கன்னு கேட்கவும், திடீர்னு அவன் டையெல்லாம் கழட்ட ஆரம்பிக்கவும் ஹீரோனுக்கு செமையா பயம் வருது. நான் தான் உங்ககிட்ட டைம் கிட்ட, நீங்க தான் எனக்கு 3 நாள் டைம் கொடுத்தீங்க, அதுக்குள்ள என்னன்னு கேட்டுட்டு இருக்கவே அப்படியே ஹீரோயினை பிடிச்சி பெட்ல தள்ளி அவங்களை ஹக் பண்ணபடியே படுத்துக்கிறான். பார்த்தா உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு, உடம்பு எதுவும் சரியில்லை, வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல கூட அவனால முடியல. அந்த அளவுக்கு அவன் உடம்பு கண்டிஷன் ரொம்பவே போரா இருக்கு. அமைதியாவே படுத்திருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே நல்லா தூங்க ஆரம்பிச்சான். தூங்கினதுக்கு அப்புறம் அவன் கையை எடுத்து விட்டுட்டு நைஸா அந்த பெட்ல இருந்து இறங்கி வந்து அவங்க பாட்டிக்கு தான் வீடியோ கால் பண்றாங்க. பாட்டி அங்க சேஃபா தான் இருக்காங்க, அதுவும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. என்னாச்சு பாட்டி, மறுபடியும் உங்களுக்கு உடம்பு எதுவும் முடியலன்னு கேட்டுட்டு இருக்கா. இல்லம்மா, பாட்டி இப்போ நல்லா இருக்கா, எனக்கு இருந்த ஹார்ட் ப்ராப்ளமும் இப்போ சரியா போயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஹார்ட் சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிச்சுமா, எல்லாத்துக்கும் மிஸ்டர் கியூ தான் காரணம். அவர் தான் ஹாஸ்பிட்டல் பில்லையும் கட்டி எனக்கான சர்ஜரியுமே ஏற்பாடு பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய படிப்பு செலவையும் ஏத்துக்கிட்டாரு.
அவர் ரொம்பவே நல்ல மனுஷமா, அவருக்கான ரீபேவை நம்ம சீக்கிரமாவே பண்ணணுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க பாட்டி பாத்துருங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு ஹீரோவை தான் பாக்குறாங்க. ஹீரோவும் பயங்கர இன்னசென்ட்டா தூங்கிட்டு இருக்காரு. பார்க்க தான் கொஞ்சம் கரடு முரடா இருக்காரு, ஆனா மனசு கொஞ்சம் நல்ல மனசா தான் இருக்கும் போல. என் முன்னாடி மட்டும் டெரரா நடந்துக்கிட்டு எனக்கு பின்னாடி எனக்கே தெரியாம என் பாட்டிக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கான்னு பாத்துட்டு இருக்க. அப்போ ஹீரோக்கு மொழி போற மாதிரி இருக்கு. டக்குன்னு போயிட்டு அவர் பக்கத்துலேயே படுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எழுந்ததுமே ஹீரோ கிட்ட, மிஸ்டர் கியூ, நீங்க என் பாட்டியோடைய சர்ஜரி செலவுக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்பவே நன்றி. ஆனா நீங்க பண்ண செலவுக்கான பணத்தை ஆர்டர் பண்ணி பார்ட் டைம் ஜாப் பார்த்தாது உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ ரொம்ப ஓவரா திங்க் பண்ணாத, நான் சொல்றது மட்டும் செய்யன்னு சொல்லிட்டு போறாரு. தென் ஹீரோயினும் காலேஜ் கிளம்பி தான் வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மேடு தான் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி ஹீரோவை பத்தி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பிறக்கும் போதே பியூரி ஆன் பாடி டைப்பை சேர்ந்தவர். ஒவ்வொரு தடவையும் அவருக்கு உடம்பு முடியாம போகும்போது அவருடைய உடம்பு நெருப்பு மாதிரி கொதிக்கும். அது மட்டும் இல்லாம தாங்கிக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். சொல்லப்போனா மறுநாள் உயிரோட இருப்பாரா என்னன்னு எங்களுக்கே தெரியாது. அதனாலதாம்மா இந்த உலகத்திலேயே பியூர் இன் பாடி டைப்பை சேர்ந்த ஒன்னு மேரேஜ் பண்ணிருக்காரு. ஒன்னால மட்டும்தாம்மா ஹீரோவை காப்பாற்ற முடியும், நீ தான் அவருடைய ரெமடின்னு சொல்லவும் இப்பதான் ஹீரோனிக்கு எல்லாமே புரியுது. அது மட்டும் இல்லாம பாட்டியும் கியூ நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, அதுக்கான ரீபேவை நம்ம பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஹெல்ப்பா அவருக்கு நான் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மேடமாவும் ஹீரோனி கிட்ட ஒரு கார்டு கொடுத்து இதுல 1 பில்லியன் பணம் இருக்கு, இதை ஹீரோ தான் கொடுத்தாரு, அதோட இதை காமன் செஷனா வச்சுக்க சொன்னாருன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினையும் எதுவும் மறுப்பு சொல்லல, வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அவருடைய ட்ரீட்மெண்ட்காக அந்த பெரியவரை தான் பார்க்க வந்திருக்காரு. அப்பதான் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட 1 பில்லியன் கார்டை மேரி கிட்ட கொடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க சொன்னமே, அந்த பணத்தை அவ வாங்கிக்கிட்டாலான்னு கேட்கவும் அவங்க எந்த மறுப்புமே சொல்லல, கொடுத்த உடனே வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. அன்னைக்கு ஏதோ பணத்துக்காக தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டா, சுயமரியாதையோட இருப்பேன் அப்படி எப்படின்னு பேசினா கடைசியில பணம் தான் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ வெளியில இருந்து என்ன மாஸ்டர் பார்க்க அலோ பண்ணுங்க, என்ன உள்ள விடுங்கன்னு சொல்லி ஹீரோயின் வாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கு. இங்க வெளியில ஹீரோயின் தான் உள்ள அலோ பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏமா உனக்கு சொன்னா புரியாதா, உள்ள மாஸ்டர் ஒரு முக்கியமான ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, உன்னை இப்பெல்லாம் அலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பேசுற சத்தம் தான் உள்ள வரைக்கும் கேக்குதா, இவ எதுக்கு இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவும் மாஸ்டர் கிட்ட, மாஸ்டர் அந்த பொண்ணை கூப்பிட்டு என்ன விஷயம் கேளுங்க, ஆனா நான் இங்க இருக்கிறத மட்டும் அந்த பொண்ணுக்கு தெரியப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீனுக்கு பக்கத்தால கொஞ்சம் மறைவான இடத்துல உட்காந்துருக்காரு. ஹீரோயினியாவும் உள்ள வர சொல்லி என்ன விஷயம் கேட்கவும் அந்த கார்டு எடுத்துட்டு வந்து அந்த பெரியவர் கிட்ட கொடுத்து, மாஸ்டர் நான் வந்ததே என் ஹஸ்பண்டுக்காக தான் வந்திருக்கேன், என்னதான் அவருக்கு எனக்கும் ஸ்பிரிச்சுவலா மேரேஜ் ஆகாட்டையும் அவர் எனக்கு நிறையவே உதவி பண்ணிருக்காரு, அதுக்காக நான் என்னைக்குமே அவளுக்கு கடமை உள்ளவளா இருப்பேன், அதோட அவருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு, நீங்க தானே அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்காக அவருடைய சார்பா இந்த 1 பில்லியன் பணத்தை ஊக்கத்தொகையை வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. 1 பில்லியனுங்கிறத எவ்வளவு பெரிய அமௌண்ட், இவ்வளோ அசால்ட்டா அந்த அமௌண்ட்டை மாஸ்டர் கிட்ட எனக்காக கொடுக்கறாளே, ஒருவேளை இவன் நல்ல பொண்ணாதான் இருப்பாளோன்னு சொல்லிட்டு ஹீரோக்குள்ளுமே ஹீரோயின் மேல ஒரு மரியாதை வருது. இங்க அந்த பெரியவரும் அவருடைய அசிஸ்டன்ட் சொல்லி ஏதோ ஒரு தாயத்தை மாதிரி எடுத்துட சொல்லி ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இது என்னைக்கே ஒன்னா சேஃபாவோ ஹெல்த்தியாவும் வச்சுக்கோ, இதை எப்போதுமே உன் கழுத்துல போட்டுக்குன்னு சொல்றாரு. அவங்களுமே அதை வாங்கிக்கிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்க என்ன கிளம்புறாங்க. அடுத்ததா காலேஜ் தான் போறாங்க. காலேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு நம்ம காலேஜ்ல ஒரு முக்கியமான டான்ஸ் ப்ரோக்ராம் வருது, அந்த ப்ரோக்ராம்ல எல்லாருமே கலந்துக்கணும், முக்கியமா எல்லாரும் அவங்களுடைய பார்ட்னரோட வரணும்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோயினியும் வீட்டுக்கு வந்து யார்கிட்டே கால் பண்ணி பார்ட்னர்ஷிப்காக தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா யாருமே இவங்க கூட டான்ஸ் பண்ண தயாராகவே இல்லை. பேசாம ஹீரோ கிட்ட தான் கேட்டு பார்க்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுமே அங்கே வராரு. அவர் பார்த்ததுமே அந்த மாஸ்டர் கொடுத்தார் இல்லையா அந்த தாயத்தை, அதுதான் காட்டி இதை மாஸ்டர் கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தா ரொம்பவே எஃபெக்டிவானதா, இதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் கொடுக்குறாங்க. அதோட ஹீரோ கிட்ட நாளைக்கு நடக்க போற ப்ரோக்ராம் பத்தி சொல்லி பார்ட்னர்ஷிப்காக கூப்பிட்டு இருக்கவே அங்க அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் நாளைக்கு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஹீரோயினும், சாரி நீங்க பிஸியா இருக்கிறது எனக்கு தெரியாது, நீங்க ஷெடியூல பாருங்க, இது ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் கிட்ட, நாளைக்கு நடக்க போற அந்த முக்கியமான மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்க, நான் ஹீரோயின் கூட அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு தான் போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட அசிஸ்டன்ட்டும், ஆனா மாஸ்டர் நாளைக்கு நடக்க போற மீட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இதை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது பெரிய இழப்பா இருக்குன்னு சொல்லவும், அது எவ்வளவு பெரிய இழப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்காக ஹீரோயின் உயிரை விட போகும்போது இது ஒண்ணு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. மறுநாள் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் அவங்க பேர் கூட வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் மட்டும் தனியா வராங்க. அதுவும் அவங்க நார்மலான ட்ரெஸ்ல வந்திருக்கதால அவங்கள ஸ்டாப் பண்ணி, உன் ட்ரெஸ் எங்க, எதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, உங்களுடைய பேர் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. என்ன சொல்றத தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி வந்து அவங்க கிளாஸ்மேட் எல்லாம், இவ்வளவு மாதிரி பிச்சைக்காரிக்கலாம் யார் பேரா இருப்பா, பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ்ல வரணும்னு கூட இவளுக்கு தெரியல, சரியான பட்டிக்காரன்னு சொல்லி அவங்கள ரொம்பவே புள்ளி பண்றாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அழுதுகிட்டே வெளியில ஓடி வரும்போது அப்பதான் ஆப்போசிட்ல ஹீரோ வராரு. என்னாச்சு, எதுக்கு அழுதுட்டு இருக்கா, அதுவும் எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கான்னு கேட்கவும், அவங்க கிட்டதான் அந்த பொண்ணுங்க போட்டிருக்க மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் இல்ல இல்லையா, சோ எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் அடுத்த செகண்டே ஹீரோனிக்காக காஸ்ட்லியான ட்ரெஸ், ஜுவல்ல, ஷூன்ட்டு எல்லாமே வர வைக்கிறாரு. அதோட ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ரொம்பவே அழகா மேக்கப் போட்டு பயங்கரமா ரெடி பண்றாங்க. இப்ப அப்படியே கீழே இறங்கி வராங்க. அவங்கள பார்த்து இதுக்கு முன்னாடி புள்ளி பண்ணவங்களா, அங்க பாரு அவ எவ்வளவு அழகா இருக்கா, வானத்துல இருந்து வந்த தேவதை மாதிரி இருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி அவங்க கூட பேரா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போன பசங்களா என் கூட வந்து பேரா இருக்கீங்களா, நான் அவங்க கூட டான்ஸ் பண்ணவான்னு மாறி மாறி கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவும் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்போ திடீர்னு அவருக்கு மறுபடியும் அந்த பெயின் வர
ஆரம்பிக்குதா கீழே விழுந்துறாரு. உடனே ஹீரோயினும் ஓடி வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் பயங்கரமா அந்த வழியில துடிச்சிட்டு இருக்காரு. இங்க கட் பண்ணா அந்த பெரியவர் இருக்கக்கூடிய மடத்துல தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு அக்குபஞ்சர்லாம் பண்ணி ஓரளவுக்கு அவர் உடம்பு காம் பண்ணிருக்காரு. இங்க பாருப்பா, உனக்கு 30 வயசு ஆக போகுது, அதனால தான் இந்த டிசீஸோட வீரியம் அதிகமா இருக்கு. உனக்கு 30 வயசு மட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா என்னால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. அதனால சீக்கிரமாவே அந்த ஜியா கூட சேர வழிய பாரு. ஒருவேளை அந்த பொண்ணு கூட இன்டிமேட்ல இருக்கும் போது அந்த பொண்ணுடைய உயிருக்கு ஆபத்து வரும்னு நினைச்சுன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் உன்னுடைய உயிர் தான் போகும். இதுக்கப்புறம் முடிவு உன் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு. ஹீரோயின் கூட இன்டிமேட்ல இருந்தாருன்னா ஹீரோ பொழிச்சுப்பாரு. ஆனா ஹீரோயின் உயிருக்கு கேரண்டி இல்ல. சொல்லப்போனா அவங்க பேரலைஸ் ஆகலாம், இல்லைன்னா உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். சோ தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க இன்னொரு பொண்ணுடைய உயிரை வாங்கணுமான்னு அவருக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு. எங்க ஹீரோயின் அவங்க ட்ரெஸ் அடுக்கி வச்சிட்டு இருக்கும் போது தற்செயலா அவங்க மேரேஜ் சர்டிபிகேட் பாக்குறாங்க. அதுல ஹீரோவுக்கு நாளைக்கு பர்த்டேன்னு இருக்கு. ஓ, அப்போ நாளைக்கு தான் ஹீரோக்கு பர்த்டேவா? அப்ப கண்டிப்பா இதை செலிப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுடைய மேடு கிட்ட தான் போயிட்டு ஹீரோக்கு நாளைக்கு பர்த்டே வருது, அதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் இவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. என்னமா பேசிட்டு இருக்கா? மிஸ்டர் கியூ பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் பர்த்டேவே கொண்டாடினதில்ல. ஏன்னா அவர் 30 வயசுக்கு மேல உயிரோடவே இருக்க மாட்டாரு. அதனால ஒவ்வொரு பர்த்டே வரும்போதும் அவர் சாவு நோக்கி போற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கிறதால அவருக்கு அவருடைய பர்த்டேனாவே பிடிக்காது. சொல்லப்போனா இதுதான் அவருடைய கடைசி பர்த்டே. ஏன்னா இதுதான் அவருடைய 30வது பர்த்டே. இதுக்கப்புறம் அவர் உயிரோட இருப்பாரா என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நீ மட்டும் நினைச்சின்னா அவர் உயிர் பழைக்க வைக்க முடியும். ஏன்னா அவர் உன் கூட இன்டிமேட்ல இருந்தா மட்டும்தான் அவருக்கு இருக்கிற டிசீஸ் கியூர் ஆகி அவர் உயிர் பழைப்பாரு. இதுக்கப்புறம் எல்லாமே உன் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் மறுநாளே ஹீரோயினோ ஹீரோடைய ரொம்ப பயங்கரமா டெக்கரேட் பண்ணி அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி கேக் கூட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் வராரு, எல்லா டெக்கரேஷனையும் பாக்குறாரு. ஆனா பெருசா எதுவும் சர்ப்ரைஸ் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா சொல்லுவாங்களையா, ஒரு மனுஷனுக்கு சாக போற நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழற எல்லா நாட்களுமே நரகமா தான் இருக்குன்னு. சோ அந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ ஹீரோ இருக்காரு. சோ அவருக்கு எதுவும் பெருசா ஈடுபாடு இல்ல. ஏதோ இன்னைக்கு உயிரோட இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் இருந்துட்டு இருக்கு. ஹீரோயினா அவர் முன்னாடி கேக்கோட வந்து ஹாப்பி பர்த்டே சாங் பாடிக்கிட்டே உங்க மனசுல எதுவும் விஷயம் இருந்தா அதை வேண்டிக்கிட்டே இந்த கேண்டில்ஸ் ஊதுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுவும் அவருக்கு அது 30வது பர்த்டே வாச்சா. சோ அதுல எதுவும் பெருசா அவருக்கு ஈடுபாடு இல்ல. இதுல ரொம்பவே குழந்தைத்தனமா இருக்கு, தேவையில்லைன்னு சொல்றாரு. பாருங்க, உங்களுக்கு பர்த்டேனா பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக கோவப்படாதீங்க. பர்த்டே விஷயங்கிறது ரொம்பவே எஃபெக்டிவான ஒண்ணு. கண்டிப்பா நீங்க வேண்டிக்கிட்டா அது நடக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவை வேண்டிக்க சொல்றாங்க. ஆனா அப்பவுமே ஹீரோ அதுல எதுவும் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கவும், சரி நீங்க வேண்டிக்க வேணா, உங்களுக்கு பதில் நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கேக்கை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு மிஸ்டர் கியூ ரொம்ப வருஷமா நீண்ட ஆயுளோட சந்தோஷமா ஹெல்தியா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அவருக்கு தான் ஃபேட் என்னங்கிறது தெரியும் இல்லையா? சோ இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கேக்கை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் ஹீரோவை ஸ்டாப் பண்ணி அவர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க சம்மதம் சொல்றாங்க. தென் ஹீரோமே ஹீரோயின் கூட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு போகும்போது ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயின் ஹீரோ முன்னாடி ஹஸ்பண்ட்னு சொல்லி கூப்பிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட்னு சொல்லி கூப்பிட்டதும் அந்த வார்த்தை அவரை பயங்கரமா இம்பாக்ட் பண்ணுது. உன்னை யாரு ஹஸ்பண்ட் சொல்லி கூப்பிட சொல்றது, உனக்கு அந்த ரைட்ஸை யாரு கொடுத்ததுன்னு சொல்லி கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலி ஹீரோவே ஹீரோயின் விஷயத்துல ஏற்கனவே குற்றணர்வுல தவிச்சிட்டு இருந்திருப்பாரு. இதுல ஹீரோயின் வர உரிமையா ஹஸ்பண்ட் சொல்லி கூப்பிடவும் அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. அவருக்குள்ள இருந்த குற்றணர்வு இன்னுமே அதிகமா இருக்கு. சோ அதனுடைய வெளிப்பாடு தான் ஹீரோயின் கிட்ட அந்த மாதிரி பேசிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போறாரு. இங்க ஹீரோயினுக்கு தான் எதுவுமே புரியல. நம்மள இதுக்காக தானே கூட்டிட்டு வந்தாரு, அப்புறம் எதுக்கு நம்மள அவாய்ட் பண்ணிட்டு போறாருன்னு பாத்துட்டு இருக்கா. மறுநாள் காமிக்கிறாங்க, ஹீரோடைய உடம்பு ரொம்பவே முடியாம இருக்கு. அந்த பெரியவரை தான் பார்க்க வந்திருக்காரு. இங்க பார்ப்பா, இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற இந்த நீடிலால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உன் உடம்புடைய கண்டிஷன் ரொம்பவே போரா இருக்கு. உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீ அந்த ஜியா பொண்ணு கூட இன்டிமேட்ல இருந்துதான் ஆகணும்னு சொல்லுவோம். ஒருவேளை நான் அந்த பொண்ணு கூட இன்டிமேட்ல இருந்தேன்னா அந்த பொண்ணோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லுங்க. என்னால அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வரும்னா கண்டிப்பா அந்த மாதிரியான செயலை நான் செய்ய மாட்டேன்னு ஹீரோ சொல்லும்போது, ஆனா அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா நீ இறந்துருவியே, உனக்கு பரவாயில்லைன்னு கேட்கவும், பரவாயில்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஜியா நல்லபடியா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க ஹீரோயின் அவங்க காலேஜ் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஹீரோ கிட்ட இருந்தா கால் வருது. ஹீரோயினும் கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம் கேட்கும்போது, ஹீரோடைய தாத்தாவுக்கு 80வது பர்த்டேவா, அதை செலிப்ரேட் பண்றதுக்கு அவங்க பழைய வீட்டுல பர்த்டே பேன்குவேட் வச்சிருக்காங்களா. சோ அவருடைய வைஃப்ங்கிற ஸ்தானத்துல அந்த பேன்குவேட்ல கலந்துக்கிறதுக்காக ஹீரோயினை தான் இன்வைட் பண்ணிட்டு இருக்காரு. அதோட பார்ட்டி ஈவினிங் 8 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். உன்னை கூட்டிட்டு போறதுக்கு கார் அனுப்புறேன், நான் இங்க ஆபீஸ்ல இருந்து வந்துருவேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இங்க ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவருடைய ஆபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அந்த பார்ட்டிக்கு தான் கிளம்பலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வந்து, மாஸ்டர் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உங்க வைஃபை பிக்கப் பண்ணிட்டு பழைய வீட்டுக்கு போகிறதுக்கு கார் அனுப்பியாச்சு. சோ உங்களுக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு போலாமான்னு கேட்கவும், யாரை கேட்டு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஹீரோயினை கூட்டிட்டு போக கார் அனுப்புனீங்க? என் ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஜியாவுக்கு தெரியாது. சோ நான் இமிடியேட்டா அங்க கிளம்பி ஆகணும், மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே ஹீரோயினை தேடி தான் போயிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினோ ஹீரோடைய தாத்தா வீட்டுக்கு தான் வராங்க. வரும்போதே ஹீரோடைய வீட்டை மேடமா சொல்லியிருப்பாங்க. ஹீரோவுடைய பழைய வீட்டுக்கு போகும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும். அவங்க கிட்ட பேசும்போது உன்னுடைய வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா அங்க இருக்கிறவங்களாம் இது வரைக்கும் நீ பார்க்காத அளவுக்கு வேற மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதான் நினைச்சு பார்த்துக்கிட்டே உள்ள போகவும் வழியில ஒரு லேடி தான் நிக்கிறாங்க. என்னம்மா, நீ தான் கியோடைய வைஃபா? நான் தான் அவனுடைய ஸ்டேப்மா, உள்ளவான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. பரவாயில்லையே, இந்த ஆண்டி ரொம்பவே ஸ்மைலியா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களுமே உள்ள போறாங்க. வாமா வா, ஏன் நின்றுட்டே இருக்க? கால் வலிக்கு போது பாரு. நம்மலாம் இப்போ ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம், உனக்கு எந்த கூச்சமும் வேணா, உள்ள வந்து உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஹீரோயினிக்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பரவாயில்லையே, இந்த ஆண்டி எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களேன்னு பார்த்துட்டு இருந்தா அங்க ஒரு பொண்ணு வர கையில ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றா.
சொல்றா. அவங்களும் அதை வாங்கி சாப்பிட்டு பாக்குறாங்க. அதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன இது ஸ்நாக்ஸ் சொன்னாங்க, ஆனா இதோட டேஸ்ட் ரொம்பவே வேற இருக்கேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்க இருக்கிறவங்களா ஹீரோயினை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் ஹீரோடைய ஸ்டெப் பிரதர் என்ன சொல்றானா, நான் சொன்னா கேட்டீங்களா, கிராமத்துல இருந்து வர பட்டிக்கடைங்களா எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்கன்னு. பாருங்க இந்த பொண்ணு நாய்க்கு போற சாப்பாடு கூட தெரியாம அதை போய் சாப்பிட்டுட்டு இருக்கா. சரியான பட்டிக்காடுன்னு சொல்லி எல்லாரும் ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க, நாய்க்கு போற சாப்பாடுன்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கு அந்த ஸ்டெப் மாமோ நாய்க்கு போற சாப்பாடா இருந்தா என்னமா, நீயும் பாட்டியும் அந்த கிராமத்துல இந்த மாதிரி நாய்க்கு போற சாப்பாடு கூட சாப்பிட்டுருக்க மாட்டீங்களா, ரொம்பவே டேஸ்டா இருக்கான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க ரொம்பவே நல்லவங்களா இருப்பாங்க நினைச்சா இவ்வளவு ஒரு கேவலமா இருக்காங்களேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோடைய தாத்தா தான் வந்துட்டு இருக்காரு. அந்த தாத்தா பார்த்துட்டு ஹீரோடைய ஸ்டெப் பிரதரும், பாத்தீங்களா தாத்தா, உங்க பெரிய பேரை மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்க பொண்ணுக்கு நீங்க சாப்பாடு போற டைம் ஆனதால நாய்க்கு போற சாப்பாடு எடுத்து சாப்பிட்டா. எனக்கு என்னமோ என் பிரதர் இவ்வளவு போய் மேரேஜ் பண்ணதுக்கு ஒரு நாயவே மேரேஜ் பண்ணிருக்கலாம்னு அவங்களை பயங்கரமா அசிங்கப்படுத்தி சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கு அந்த தாத்தாவும், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, வாயை மூடிட்டு எல்லாரும் பேங்க் போயிட்டு ஆரம்பிங்கன்னு சொல்ல, எல்லாரும் சாப்பிடறதுக்காக தான் டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேப்பாம் ஹீரோயின் கிட்ட வந்து கிச்சன் பக்கமான்னு சொல்லி கிச்சன் பக்கம் தான் கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு ஒரு தட்டு ஃபுல்லா வால்நட்டை கொடுத்து இந்த வால்நட் எல்லாத்தையும் பீல் பண்ணுன்னு சொல்றாங்க. அவங்களும் அந்த பீலர் எடுத்து பீல் பண்ணலான்ட்டு போகும்போது அந்த பீலரை பிடுங்கிக்கிட்டு, இங்க பாரு எங்க கியூ ஃபேமிலி ரூல்ஸ் படி வால்நட்டை கையால தான் உரிக்கணும், கையால உரின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வால்நட் எல்லாம் பீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது கையால உரிக்கவே முடியாது போல, அவங்க கையெல்லாம் பயங்கரமா செவந்து போயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ரவுண்ட கட்டி சாப்பிடதான் உட்காந்துருக்காங்க. அப்பதான் ஹீரோ வராரு. அவரு வந்ததுமே சாப்பிட்ற இடத்துல ஹீரோயின் இல்லாம இருக்கிறது என் வைஃப் எங்கன்னு தான் கேட்கிறாரு. அதுக்கு இந்த ஸ்டெப் பிரதரும், எது வைஃபா, ஓ அந்த சின்ன பொண்ணா, அவ இங்கதான் இருந்தா, இப்பதான் கிச்சன் பக்கம் போனா, அங்க ஏதாவது சர்வன் கூட சர்வன்டா போய் வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பா, போய் பாருன்னு சொல்லி அனுப்பி விடுறான். உடனே ஹீரோ கிச்சன் பக்கம் தான் போறாரு. அங்க ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டு கையில ரத்தம் வடிய அந்த வால்நட்டை தான் பீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கவும் ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. அதுவும் அவங்க கையை நினைச்சா தண்ணி கூட நிறம் மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அதை உரிச்சிருக்காங்க. செம்மையா டென்ஷன் ஆயிட்டாரு. அடுத்த செகண்டே ஹீரோனையும் கூட்டிட்டு அந்த கை நினைச்ச தண்ணியோட எல்லாரும் மணி போய் நின்று, என் வைஃபை இந்த வேலையை பார்க்க சொன்னதை யாருன்னு கேட்கிறாரு. உடனே அந்த ஸ்டெப் மாமோ, நான் தான் பண்ண சொன்னா, அதுக்கு என்ன இப்போ, அதுவும் இந்த கிராமத்துல இருந்து வந்திருக்கா, இவளெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தா, இவளுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்தா அது எங்களுக்கு பரவிட்டா என்ன பண்றதுன்னு ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்கவும் ஹீரோக்கு செம்மையா கோவம் வந்துச்சு. அந்த தண்ணி அப்படியே அவன் மூஞ்சில ஊத்தி விட்டுறாரு. உடனே அந்த ஸ்டெப் பிரதரோ ஹீரோ பார்த்தா, எவ்வளவு தைரியம் தான் ஏன் அம்மாவா இவளுக்காக போய் அசிங்கப்படுத்திட்டு இருப்ப, என்ன ஒரு சாதாரண வால்நட்டை தானே பீல் பண்ண சொன்னாங்க, அது கூட இவளால பண்ண முடியாதா, நானும் தான் இவ்வளவு நாய்க்கு போற சாப்பாடு சாப்பிட வச்சேன், என்ன உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்கவும் ஹீரோவும் ஹீரோனையும் பாக்குறாரு. உங்களை எல்லாரும் முன்னாடி எம்பாரசிங் ஆக்குனதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, உண்மையிலேயே அந்த சாப்பாடு நாய்க்கு வைக்கிற சாப்பாடுன்னு தெரியாம தாங்க சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. அதை கேட்கவும் ஹீரோக்கு உச்சக்கட்ட வெறியாகுது. உடனே அந்த ஸ்டெப் பிரதரை பிடிச்சி எந்த சாப்பாடை ஹீரோயினை சாப்பிட வச்சானோ அந்த சாப்பாடே திங்க சொல்லி அவன் தலையை பிடிச்சி அழுத்திட்டு இருக்காரு. உடனே அந்த தாத்தா தான் அவனை விடுறான்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி திட்டவும் தாத்தாவுக்கு மரியாதை கொடுத்து ஹீரோமே அவனை விட்டுறாரு. இங்க அந்த ஸ்டெப் மாமோ எவ்வளவு தைரியம் தான், எவ்வளவு ஒருத்திக்காக ஏன் புள்ள மேல கை வச்சிருப்ப, இந்த குடும்பத்துக்கு மருமகளா இருக்கு, அவளுக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு திட்டிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே ஹீரோ அவங்க சொத்து பத்தெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அங்கிளுக்கு கால் பண்ணி, என் ஸ்டெப் மாம் பேர்ல இருக்கிற எல்லா ஷேர்ஸையும் என் வைஃப் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு ஹீரோடி தாத்தாவும், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, எவ்வளவு ஒருத்திக்காக நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி திட்டிட்டு இருக்க, அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடியாவது ஸ்டெப்பாமுடைய ஷேர்ஸ் மட்டும் தான் ஹீரோயின் பேர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாரு. இப்போ இந்த தாத்தா வேற ஓவரா பேசவும், என் ஸ்டெப்பா மட்டும் கிடையாது, என் தாத்தாவுடைய ஷேர்ஸுமே என் வைஃபோட பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு இந்த தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போற, நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ சொல்லுங்க, இங்க இருக்கிறதுலே என் வைஃபுக்கு மட்டும் தான் அதிகப்படியான ஷேர்ஸ் இருக்கு, இப்போ இவ இந்த ஃபேமிலிக்கு மருமகளா இருக்கவோ இங்க உட்காந்து சாப்பிடவும் தகுதி இருக்கான்னு கேட்கவும் ஒருத்தர் கூட வாயவே திறக்கல, எல்லாரும் அமைதியா இருக்காங்க. போயிட்டு உட்காந்து சாப்பிடுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லவும், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா எப்படி இருங்க மூஞ்ச பத்திர சாப்பிட முடியும், இல்லங்க எனக்கு பசியில வீட்டுக்கு போகலான்னு சொல்லிடுறாங்க. சரி வீட்டுக்கு போகலாம், ஆனா போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குன்ட்டு அவருடைய கார்ட்ஸ் கேட்டா, என் வைஃபை சாப்பிடலன்னு சொல்லிட்டா, அதனால அந்த டேபிள் இருக்கிற சாப்பாடுலாம் தேவைப்படாத தூக்கி போட்டுருங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட இந்த ஸ்டீப் பிரதரும், ஏ பிரதர் என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, உன் வைஃபை சாப்பிடலாம் என்ன, நாங்களாம் சாப்பிட மாட்டோமான்னு கேட்டுட்டு இருக்க, உங்களுக்கு என்ன காது செவிடா, சொன்னது கேட்கலையா, என் வைஃபை சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு அதனால எல்லா சாப்பாடும் தூக்கி போடுங்கன்னு அழுத்தமா சொல்லவும் அடுத்த செகண்டே அந்த கார்ட்ஸ் அந்த டேபிள் மேல இருந்த எல்லா சாப்பாடையும் தள்ளி விட்டு நாஸ்தி பண்ணிடுறாங்க. இங்க தாத்தாவும் ஹீரோ பண்ணதால நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்தார் இல்லையா, அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, அதனால ஹீரோவுக்கு வைத்தியம் பார்த்தா அதே பெரியவர் தான் தாத்தாவுக்குமே வைத்தியம் பார்க்க வந்திருக்காரு. இந்த வயசுல எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம், எதுக்கு கோவப்பட்டீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோடைய தாத்தாவும் போய் அந்த கிராமத்துல இருந்து வந்த பொண்ணுக்காக எங்களை எல்லாரையும் உதாசீனப்படுத்திட்டானா எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பெரியவரும் ஹீரோயின் யாரு, எதுக்காக ஹீரோயினே மேரேஜ் பண்ணாரு, அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அதனால ஹீரோயின் உயிருக்கு ஆபத்து வருதோ, அதனால ஹீரோயினை டச் பண்ணாம இருக்கிறது முத கொண்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. அதை கேட்ட ஹீரோடைய தாத்தாவோ அவருடைய
ட்ராப்ல என் பேரனை விழ வைக்கிறாளா, போய் நம்மளுடைய ட்ராப்ல அவளை விழ வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா ஹீரோடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அந்த பெரியவர் ஹீரோவை தான் மீட் பண்ண வந்திருக்காரு. அதுவும் கையில ஏதோ ஒரு மெடிசன் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து, இது ரொம்பவே ஸ்பெஷலான மெடிசன். இந்த மெடிசனை ஹீரோயின் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பீச் பிளாசம் பர்த் மார்க் மேல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா உங்களால ஹீரோயின் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்றாரு. மாஸ்டர் நிஜமாவா சொல்றீங்க? அப்ப உண்மையிலேயே என் வைஃபோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதான்னு கேட்கும்போது இந்த பெரியவர் ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி ஹீரோடைய தாத்தாவை மீட் பண்ணிருப்பாரு இல்லையா, அப்போ அவர் தான் சொல்லியிருப்பாரு, அந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என் பேரனுடைய உயிர் தான் முக்கியம், அதனால ஏதாவது ஒரு ஃபேக்கான மெடிசனை கொடுத்து இதை அந்த பொண்ணுடைய உயிரை காப்பாற்றணும் போய் சொல்லுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த மாதிரி நான் பண்ண உங்க பேரை என்ன கண்டிப்பா கொன்னே போட்டுவான்னு இவர் சொல்லும் போது அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இதே என்னுடைய ஆர்டர், என் ஆர்டரை நீங்க ஒபே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ரொம்பவே கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ரீசனுக்காக தான் இந்த பெரிய ஒரு ஹீரோ கிட்ட இந்த மெடிசனை கொடுத்துருக்காரு. அதோட ஹீரோ கேட்கறதுக்கும் கண்டிப்பா இந்த மெடிசன் ஒர்க் ஆகும், இதனால உன் ஒய்ஃபோட உயிருக்கு எந்த ஆபத்து வராது ஷோர்னு சொல்லிட்டு போறாரு. அண்ட் இதோட இந்த ட்ராமாவோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஐம் ஷூர் இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.